கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மேம்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வீடியோ வழியை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலகட்டத்திலே நாம் மிக மகிழ்ச்சியாக ஆங்காங்கே நாம் கொண்டாட ஆரம்பமாய் கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் தினம் மிக அருகாமையில் இருக்கிறது. நாளை மறுநாள் கிறிஸ்துமஸ். பாருங்க, இங்க கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஆங்காங்கே பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவு கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியே அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம். கொண்டாட்டங்கள் என்று சொல்லும் பொழுது பலவிதமா இருக்குது. ஆனால் ஒன்றை இந்த கிறிஸ்துமஸ்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை இந்த நாளிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது நம்ம இந்த உலகத்தின் மனிதருக்கு ஒரு நல்ல செய்தி. பாருங்க, இந்த கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இருண்ட காலமாக எந்த வார்த்தைகளும் இல்லை, எந்த நன்மைகளும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எந்த ஒரு ஆச்சரியமான காரியங்களும் எதுவுமே நடக்கல. இங்க கர்த்தருடைய வார்த்தை கூட வரல. பாருங்க, 400 ஆண்டுகள் இருண்ட காலம். இப்பொழுது ஒரு செய்தி வருது, வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் விகிதமாய் சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுவரைக்கும் பேசப்படாத வார்த்தைகள், இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயமான ஒரு நிகழ்வு இங்க நடக்குங்க. கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, என்று ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. இந்த கிறிஸ்துமஸ்ல இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு காரணமே இல்லையா? இதுவரைக்கும் நீங்க எது தொட்டாலும் அது நன்மையாக இருக்க மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் அது விளங்காம தான் போகுதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ நினைக்கிற இது நடக்காது, இது செய்ய முடியாது, இது சாத்தியமற்றதுன்னு நினைக்கிறியா? கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். உங்களுக்காகத்தான் பிறந்திருக்கிறார். இந்த முழு உலகத்திற்காகத்தான் கர்த்தர் பிறந்தார். இது ஒரு நல்ல செய்தி அல்லவா? உங்களுக்காக ஒருவர் இருக்கிறாருங்க. துயரப்படுகிற உங்களுக்காக, சஞ்சலப்படுகிற உங்களுக்காக, அழுது கொண்டிருக்கிற உங்களுக்காக, உங்கள் அழுகையை சந்தோஷமாய் மாற்ற கிறிஸ்து இன்னைக்கு பிறந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு மகிழ்ச்சி நல்ல செய்தி என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நடக்காத நன்மை நடக்க போகுதுங்க. இதுவரைக்கும் பேசப்படல. 400 ஆண்டு காலம், ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 400 ஆண்டு காலம் வார்த்தை வரல. இப்ப வர்ற முதல் வார்த்தை அது நல்ல செய்தியா இருக்கு. உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்து பிறந்திருக்கிறாருங்க. கேட்கிற அன்பான தேவ ஜனங்களை இன்றைய ஒன்றை பொறுத்த, இந்த கிறிஸ்துமஸ்ல தேவன் எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். எங்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல இயேசுவே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸில கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில நீ நன்மையை துளிர்விக்க கர்த்தர் பிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே.